இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ அம்மா! அம்மா! அபி, என்னாச்சு? பாத்துமா, அடிக்கடி ஏதாவது பட்டுச்சா? ஒன்னும் இல்ல, அடியெல்லாம் படல. அந்த பொண்ணு வண்டி வச்சு இடிச்சது என்ன? ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து துடிச்சு காப்பாத்துறது அந்த பொண்ண. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அடச்சி, எந்திரி. என்ன இது கோமாளி மாதிரி படுத்துட்டு கிடக்குற? எந்திரா. அம்மா, என்ன வழக்கமா எப்பவும் கார்ல தானே வருவீங்க? இன்னைக்கு என்ன ஸ்கூட்டரு? ஓ ஓ, கார்ல வந்து இடிச்சிருந்தா நான் காலியா இருப்பேன்னு நினைச்சுதான் ஸ்கூட்டர்ல வந்தீங்களா? சாரிங்க, திடீர்னு பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? ஏ, என்னாச்சு பிரேக்? பிரேக் வயர் கட்டா இருக்கு. அக்கா அக்கா, என் பேரு மனோ, நான் உன் தம்பி. அதுக்கு என்ன இப்போ? இவங்க என்ன இடிச்சதுனாலதான் நான் கீழே விழுந்துட்டேன். அது உனக்கு தெரியுமா? டேய், அந்த பொண்ணு என்ன வேணும்னே இடிச்சது? பிரேக் பிடிக்கலடா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. மெக்கானிக்கா? இல்ல, கண்டக்டர். அவரை போய் பாத்தீங்கன்னா கண்ணை நல்லா செக் பண்ணி கண்ணாடி போட்டு விடுவாரு. கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் இப்படி கண்ணு தெரியாம வந்து இடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் ஒண்ணும் இங்க வேணும்னே வந்து இடிக்கல. பிரேக் வயர் கட்டா இருக்கு, பிரேக் பிடிக்கல. ஏ மனோ, இந்த வயரை கனெக்ஷன் கொடு. கனெக்ஷனா? ஓகே ஓகே. டம்ளர் சைஸ்ல இருந்துகிட்டு எப்படி பேசுது பாரு. என்னடா பாக்குற? அந்த பிரேக் வயரை கனெக்ஷன் கொடுறா. அக்கா, நான் என்ன மெக்கானிக்கா? எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுக்கா. மெக்கானிக் ஷாப் தான் போகணும். அப்ப நீயே வண்டியை தள்ளிட்டு போய் சரி பண்ணி கொடு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? இல்ல வேண்டாங்க, நானே பாத்துக்கிறேன். நீ சும்மா இருமா, பொம்பளை புள்ள நீ. அவ்வளவு தூரம் எப்படி தள்ளிட்டு போவ? டேய், ஓவரா சீன் போடாம எடுத்துட்டு போ. அக்கா, வண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல, வா போ. சரிக்கா. தேங்க்ஸ் கா. தேங்க் யூ. பாத்துடா. வரேன்க்கா. இந்தாடி. ஆண்டி, நான் கட் பண்றேன் ஆண்டி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் கட் பண்றேன். ஏய் இல்லடா, இத நாங்க கட் பண்றோம். வேணும்னா நான் உனக்கு வேற கேக் வாங்கி கொடுக்கறேன். ஓகே? ஆஹா, எனக்கு இந்த கேக் தான் வேணும். அதுவும் இப்பயே எனக்கு வேணும். ஹே, அதான் சொல்றோம்ல, உனக்கு வேற கேக் வாங்கி தரோம். ஓகேவா? இது கூட தர மாட்டேன். நான் தான் இந்த கேக்க கட் பண்ணுவேன். ஹே குட்டி, நானே உனக்கு இதே மாதிரி வேற கேக் வாங்கி தரேன். இத கொடுத்துடுறா. எனக்கு இதுதான் வேணும். அப்புறம்னா நீங்க எல்லாரும் போயிடுவீங்க. அதனால நான் இப்பவே கட் பண்ண போறேன். சொல்றேன்ல, வா. ட்ரெஸ் எல்லாம் வீணாக்கிட்டா. ஐயோ, உன்னா ஏ மித்ரா. குழந்தை கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம இப்படி அடிக்கிற இடியட். ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல உனக்கு. உன்னெல்லாம் வரப்போலாம். அச்சச்சோ, அம்மா வேற வராங்களே.
இப்ப ஆதித்யா எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? என்னடி நீ மட்டும் தனியா இருக்க? தம்பி எங்க? அவன் ஆதி அப்பாவோட கிளம்பிட்டாமா. அது இன்னைக்கு தம்பிக்கு சீக்கிரமாவே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அதான் ஆதி அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. சீக்கிரமா முடிஞ்சா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருப்பாங்களே. அம்மா, அவரை தானே அன்னைக்கு அப்பான்னு சொன்னீங்க. அதனாலதான் அவர் கூட போறதுனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அதான் அவள சொல்றால, ஆதி கூட தானே போயிருக்கான், வீட்டுக்கு வந்துருவான் விடு. ஆமா, ஆதி எப்படி இங்க வந்தாரு? அது எனக்கு தெரியல. ஆனா அவரு வந்திருந்தாரு. அவர் கூட தான் தம்பி போயிருக்கான். நீ வேணா ஆதி அப்பா கால் பண்ணி கேட்டு பாருமா. ஆதிக்கா ஃபோன் பண்றேன். இல்ல, ஆதித்யாவோட கிளாஸ் டீச்சருக்கு. அம்மா, நான் தான் சொல்றேன்லம்மா. தமிழ், நான் உன் அம்மாடி. நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு உன் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? மேடம், நான் பாரதி பேசுறேன். ஆதித்யா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டானா? ஏன், என்னாச்சு? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அங்கிள். காலையில இருந்து யாராவது என்ன அடிச்சுட்டே இருக்காங்க. அடிச்சிட்டாரா? அதான் உன்னை அடிச்ச சாரையும் அடிச்சிட்டேன், மித்ராவையும் அடிச்சிட்டேன்ல. என்ன பாரதி, உங்க ஹஸ்பண்ட் ரவுடிசம் பண்றாரா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். அவன் சரியா படிக்கலனா நீங்க தானே அடிச்சு படிக்க வைக்க சொன்னீங்க. இப்ப நாங்க அடிச்சா உங்க ஹஸ்பண்டை விட்டு திருப்பி அடிப்பீங்களா? மேடம், அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கே தெரியல மேடம்.